இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய உணவு பொதி வழங்கும் இந்த நிகழ்வினை ஒரு நிமிட அகவணக்கத்துடன் நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். நன்றி. இன்றைய தினம் 6 பேருக்கான உலர்நோவு பொதி ரூபாய் 6000 தாண்டிய பெறுமதியிலே மாலினி அக்கா அவர்களூடாக இந்திரன் அண்ணையா அவர்களுடைய ஏற்பாட்டிலே ராசரட்னம் கோவிந்தன் அண்ணா அவர்களுடைய மனைவி வீரா அவர்களுடைய நினைவாக இன்றைய தினம் இங்கே 6 பேருக்கான உணவு பொதி 5 பேருக்கான உணவு பொதி வழங்கப்பட 6 பேருக்கான உணவு பொதி வழங்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக எங்களுடைய நிலையத்துடைய கௌரவ பொருளாளர் அவர்கள் இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக நடத்தி செல்வார். அவர்களுக்குரிய பெயர்களை கூப்பிட்டதும் வந்து நிச்சயமாக அவர்களுடைய உணவு பொதிகளை பெற்றுச் செல்லுமாறு மிகவும் தனிமுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருமதிப்புக்குரிய என்னுடைய நிறுவன தலைவர் மற்றும் செயலாளர், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய மாலினி அவரோடு சகோதரன் இந்திரன் அண்ணா மற்றும் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனத்தினுடைய பயனாளிகள், ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். நாங்கள் வழமை போல மாதாந்த உலர்நோவு பொதி வழங்கல் சுழற்சி முறையில் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு கிடைக்கும் பட்சங்களில் எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த சந்தர்ப்பங்களில் அறக்கொடையாளிகள் மற்றும் புலம்பெயர் உறவுகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய திருமண நாட்கள் மற்றும் பிறந்த தினங்கள், நல்ல நாட்களிலே மற்றும் சிராத்த தினங்களுடைய நாட்களிலே இங்கே வருகை தந்து எம்மிடம் தொடர்பு கொள்ளுகின்ற அறக்கொடையாளிகளுடைய ஆதரவோடு இந்த உலர்நோவு பொதி திட்டத்தினை மாதம் ஒரு பொதி என்ற வகையிலே வழங்கி வருகின்றோம். நிரந்தரமாக 40 பேருக்கு உண்மையிலேயே கட்டாயமாக உலர்நோவு பொதி வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதிலே 15 பேருக்கு தான் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றவைக்கு எல்லாருக்கும் சுழற்சி முறையில் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கே அவருடைய ஞாபகார்த்தமாக பிறந்த ஞாபகார்த்தமாக இன்று இங்கே உணவு பொதி வழங்கல் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலினி என்பவர் எங்களுடைய நிலையத்தோடு சேவைகளை நன்கு அறிந்தவர். எங்களுடைய சேவைகளிலே மிக பிரதானமானது உலர்நோவு பொதி வழங்கும் திட்டம் மற்றும் கண்பார்வையற்ற பெற்றோரின் பிள்ளைகளுக்கான கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு மாதாந்த கல்வி கொடுப்பனவு, பாடசாலைகளில் தேவைக்கேற்ப இலவச மூக்கு கண்ணாடிகள் மற்றும் குற்றழுத்த முறையிலான கல்வி, அது எங்கே படிக்கலாம் என்று ஆற்றுப்படுத்தி வருவது, மருத்துவம், வாழ்வாதாரம், சுயதொழில் பயிற்சி, மற்றது சுய நடமாட்ட வெள்ளப்பிரம்பு பயிற்சி முதலான இன்னொரு பணிகளை எங்களுடைய அறக்கட்டளையிலே மேற்கொள்ளுது. அந்த வகையிலே இந்த செயற்பாடு இன்றைய உலர்நோவு பொதி வழங்கல் நிகழ்வு உண்மையிலேயே எத்தனையோ தேவைப்பாடுகள் தங்களுக்கு இருந்த போதிலும் மனநிறைவோட அவருடைய ஞாபகார்த்தமாக மற்றவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோட எங்களுடைய விழிப்புல வலிவிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இது சென்றடையணும் என்ற நன்னோக்கம் கொண்டு இன்று இந்திரன் அண்ணா அவர்கள் இங்கே வருகிறது இந்த கைங்கரியத்தை மேற்கொள்கின்றார். தன்னுடைய நண்பர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இவர் மென்மேலும் பல புலம்பெயர் உறவுகளுடைய உதவிகளை நம்முடைய நிலையத்திற்கு பெற்றுத் தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் எங்களுடைய நிலையத்தினூடாக பல பார்வை புலன் இழந்த
சமூகத்தில் உள்ளவர்கள் பயன்பெற்று அதே நேரம் அந்த பார்வைக்குள்ள அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கல்வியில் மேம்பட்டு அந்த பிள்ளைகளுடைய இணலில் பெற்றோர் வசிக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றென்றும் கிடைக்க வேண்டும். எங்களுடைய பணிகளோடு அனைவரும் இணைந்து செயற்பட இந்த வேளையிலே இந்த நிகழ்வினூடாக எல்லோரையும் வேண்டிக் கொண்டு இப்போது இந்த உலர்ணவு பொதிகளுக்கான பட்டியலை என்னுடைய கௌரவ செயலாளர் தன்னுடைய உரையை தொடர்ந்து பட்டியலை வாசிப்பார். நன்றி. அடுத்ததாக வந்து இந்த உணவுப் பொதிகளை வழங்குவதற்கு உண்மையாகவும் அவர் பல அமைப்புகளை வைத்தவர்களாக பல சேவைகளை செய்து வருகின்றார். அந்த வகையிலே அவரையும் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றி இந்த உணவுப் பொதிகளை வழங்கி வைக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் என்ன சொல்ல வருவதை நான் லண்டனில் ஒரு தமிழ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் என்ற ஒரு ஃபர்ஸ்ட்டில் அரசு 36 வருஷமாக வேலை சொல்லியிருக்கேன். அதோட இந்த பெருக்கம் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வடக்கு கிழக்கு மாவட்ட பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் படிப்புக்கு ஏற்றவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்து உதவுவாங்க. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவர்களின் நீங்கள் சொன்ன மாதிரி பர்த்டே இது அவர்களுக்காக காசு பார்த்தா அப்படி சேரிட்டிக்கு கொடுத்து உதவுறாங்க. மற்றபடி இப்போ இது தொடர்ந்து இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னமும் சந்தர்ப்பங்கள் தான் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிக்கொண்டு. நன்றி இந்திரன் அவர்கள். எங்களுடைய நிலையத்தினுடைய செயற்பாடுகளை பொருளாளர் அவர்கள் உங்களுக்கு விளக்கியிருப்பார் தெரியும். அதே போன்று எங்களுடைய மாணவர்கள் 52 மாணவர்கள் இங்கே எங்களுடைய கண்பார்வையற்றவருடைய குழந்தைகள் கல்வி கற்கின்றார்கள். அவர்களுக்குரிய கட்டட செயற்பாடு, அதாவது பௌதிக வகுப்புக்குரிய செயற்பாடுகளை எங்களுடைய பொருளாளர் மற்றும் செயலாளருடைய ஊக்குவிப்போடு 15 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் பல மாணவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது. அத்துடன் நாங்கள் 3 தவணையும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்குகின்ற நாங்கள் அந்த வகையிலே எங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை பார்வையிடுவார்கள். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் இலங்கை படம். அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழிடம், அதாவது வடக்கு கிழக்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு வெள்ளைக்கிழமோட ஒரு நபர் நிற்பார். அதில் நீங்கள் லைக் பண்ணி அதனூடாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய செயற்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த உலர்ணவு பொதிகளை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய இந்திரன் அவர்களை வண்டி நிற்கின்றோம். ஒரு பேரை வாசிக்கல வந்து இந்த உணவு பொதிகளை பிரிச்சிருக்கோம். தம்பிமுத்து விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு இந்த உணவு பொதியில் தரப்பட்டிருக்குது. இந்திரனா மற்றும் லோகேந்திரன் அவர்களோடாக அவருடைய மனைவி ஞாபகமா இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? 20 நாளைக்கு அவர்கள் சந்தோஷமா சாப்பிடலாமா? அந்த வகையில அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து உண்மையும் நன்மையும் பெற வேண்டும் என்று எல்லா பொது இறைவனை வேண்டி நிற்கிறோம். திருப்பி சொல்லுங்க மிஸ். வணக்கம் மரிஸ்டலா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த இந்திரனா ஊடாக என்னுடைய லோகேந்திரன் அவர்களுடைய ஞாபகம் மனைவிக்கு ஞாபகத்துவாக உங்களுக்கு தரப்படுது. இந்த உணவு பொதி 6000 ரூபாய்க்கு மேற்பட்ட பொதி. உங்களுக்கு இது சம்பந்தம் உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? எத்தனை பேர் இந்த நிலையத்தால உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி கிடைக்குது தானே? எத்தனை பேர் கிடைக்கல? 2 பேர். அது நல்லா கிடைச்சா படிக்கணும் தானே? சரி, அப்ப அவைக்கான கல்வி திட்டத்தையும் நாங்கள் புதிய விரைவில் செய்யணும் யோசிக்கிறோம். நிச்சயமாக விண்ணப்பத்தின் படி ஒரு மிதிவண்டி சைக்கிள் கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு. அதே போன்று மாதாந்த பொருட்களை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கப்பட்டது. மாதாந்த உணவு பொதியில் இருந்து இவ்வளோ விட கஷ்டப்பட்ட கொஞ்சம் இருக்கிற வழியா ஒரு சுழற்சி முறையில் நாங்கள் உணவு பொதியை வழங்கி வருகிறோம். நன்றி. இங்கே பாருங்க இருக்கா, அப்படியே இங்கே பாருங்க. நீங்கள் இல்லை இல்லை பாஸ் விடுங்க கொஞ்சம். ஜெகதீசன் அவரை தெரியல. ஓகே சரி.
எங்க இருந்து வரீங்க? சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? சரி, இந்த உணவுப்பதி உங்களுக்கு நல்ல பயனுள்ள எப்படி நிலைப்பாடு? சரி, உங்களோட பிள்ளைகள் படிக்குதா? எத்தனையா வகுப்பு? ஒரு பிள்ளை படிக்குது. சரி, 2 பேர்கிட்ட நிலைமையா பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கும் கண்பார்வை தெரியாது. அந்த வகையில இவர் எங்களோட நிலையத்துக்கு ஒரு மிதிவண்டி சைக்கிள் வச்சுருக்கார். நிச்சயமாக இந்த வீடியோ யாரும் பார்க்குற நமக்கு இதற்கு உதவி செய்ய வேண்டும் விருப்பமா இருந்தால் ஒரு மிதிவண்டி எங்களுக்கு தேவைப்படுகிறது இவருடைய பிள்ளை படிப்பதற்காக ஃபியூச்சர் பண்ணி கொண்டு அந்த வகையிலே அதை நீங்கள் தந்துதவலாம். சரி, ஓகே. ராசகுமார் கிருஷ்ணலட்சுமி. அதான். அவருடைய சகோதரி மாலினி அவர்கள் இப்போது வழங்கி வைக்கின்றார். எந்திரன் அழைத்து வந்தவர் நிலையத்துக்கு. வணக்கம் பிள்ளை கிருஷ்ணலட்சுமி. உங்களுக்கு இப்போ இந்த உணவு பற்றியான உங்களுக்கு பயன் எப்படி என்ன நிலைப்பாடு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கணும்? படிக்கணுமா? சரி, என்ன மூத்த பிள்ளை என்ன படிக்கிறா? பிள்ளைங்க படிப்பு தேவைக்கு ஏதாவது தேவைப்படுதுக்கா? மஜாவோ இருக்கலாம். சரியா, சரி, நன்றி. மைவா. அதுக்கடுத்து ரைட் கொடுங்க. நீங்க உங்க ஜெயராஜ் கடமை உங்க இல்ல பரவாயில்ல, ஜெயராஜ் பிடிக்கும். வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை. அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினால் இந்திரண்ணா மற்றும் மாலினியக்கா அவர்கள் இணைந்து இந்த இடத்திலே வந்து எங்களுக்கு உண்மையை சிறப்பித்தது எங்களுக்கு மிகவும் நிறைவே தருகின்றது. அந்த வகையிலே லோகேந்திரன் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்திரண்ணா அவர்களுடைய சேவையும் தொடர எங்களோட இணைந்து செயல்பட வேண்டும் என்று எல்லாத்துக்கும் போதுமான இறைவனை நாங்கள் வேண்டிக்கொண்டு மாலினியக்கா அவர்களும் தொடர்ச்சியாக எங்களோட செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வர் எங்களுடைய நிலையத்திலே கௌரவ செயலாளர் அவர்களை நன்றி கூறி அந்த நிறைவை நாங்கள் நிகழ்வினை நாங்கள் நிறைவு செய்வோம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு என்பதற்கு நாங்கள் உண்மையிலே எனக்கு ஸ்கூல்ல தான் என்னுடைய ஃப்ரெண்ட் மாலினி அவாவோட நான் உதவி கேட்ட போது யாராவது இப்படி ஹெல்ப் பண்ண இருக்கணுமான்னு சொல்லி கேட்ட போது தான் அண்ணாண்ட நம்பரை எனக்கு தந்து நான் அண்ணாவோட 3 வருஷம் கதைச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னவர் நான் டிசம்பருக்கு வருவேன் வந்து உங்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ அவர் செய்து காட்டியிருக்கிற அவருக்கு நன்றி. அதே போல் இந்த நினைவு நாளுக்கு யோகேந்திரம் அண்ணா எங்களை நினைச்சு இந்த உணவு பொதிய வழங்கியமைக்கும் அவருக்கு நன்றி. அவருடைய மனைவியர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நிறைவேற்றுவார் என்று இந்திரண்ணாவை நான் வேண்டிக் கொள்கிறோம். கட்டாயம் அவர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இப்போ வந்திருக்கிற ஜெகதீசனுக்கு சைக்கிள் ஒன்று தேவையா இருக்குது. அவர் நான் வேறு இடத்துலையும் கேட்டிருக்கிறேன். இந்த அண்ணா கட்டாயம் அதை வாங்கி தருவார் என்று தான் நான் எதிர்பார்த்து கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.